தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப கமலம் அம்மாவுக்கு நம்ம இளமதி பரம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கல்யாணமே கண்டிப்பா நடக்க போறதில்ல. என்ன பிரச்சனையில வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் என்னடான்னா இந்த கலா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு பிளான் மேல பிளானா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இளமதியோட அப்பாவும், அம்மாவும் கல்யாணத்துக்கு செலவு வேணும், செலவு பண்ணணும் இல்லையா? அதுக்கு காசு வேணும் இல்லையா? அதனால ஒரு இடத்துல போய் வட்டிக்கு கேட்குறாங்க. ரூ. 3,00,000 கேட்டிருக்காங்களாட்டுக்கு. அந்த ஆளு பயங்கரமா வட்டிக்கு விட்டு பயங்கரமா வசூல் பண்ணுவாராட்டுக்கு. ஸோ இந்த விஷயம் ரஞ்சிதத்துக்கு தெரிஞ்சிடுது. நேரா போய் கேட்க, அவங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல, அதனால தான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வட்டி கடைக்காரரும் சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, நேரா இந்த விஷயத்த போய் கலா கிட்ட இந்த ரஞ்சிதம் சொல்லிடுது. அப்பா அவங்க கிட்ட காசு இல்ல. அது நல்லாவே நமக்கு தெரியுது. இன்னும் வரதட்சணையெல்லாம் ஏத்தி விட்டோம்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வரதட்சணை நம்ம கேட்டோம்னா, நம்ம பரம என்ன நெனைப்பான்? அப்படின்னு ரஞ்சிதம் பயப்படுறாங்க. "நீ கவலைப்படாத. நாம எங்க வரதட்சணை கேட்க போறோம். அவங்களாவே குடுக்குற மாதிரி பண்ணிடுவோம்." அப்படின்னு பிளான போட்டுட்டாங்க. ஸோ, இப்ப பந்தக்கால் நடுற ஃபங்ஷன் நம்ம இளமதியும் அழகா சேலைலாம் கட்டி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பரமனும் அங்கேயே தான் இருக்கிறாப்புல. ஐயரும் வந்துடுறாங்க. இப்ப பிரச்சனைய கிளப்புறதுக்காகவே இந்த கலாவும், ரஞ்சிதமும் அங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ பந்தக்காலும் நட்டர்றாங்க ஐயர வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம கலா கேட்க முடியாது இல்லையா? அதனால இன்னொரு அம்மாவ வர வச்சிருக்கிறாங்க. அவங்கள வர வச்சு இளமதியோட ஃபேமிலிய பத்தி ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி ஒரு செட்டப்ப போட்டிருக்காங்களாட்டுக்கு. உங்க தகுதிக்கு இந்த குடும்பத்தில வந்து பொண்ணு எடுத்திருக்கீங்களே! அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மாவும், அப்பாவும் கேட்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.